நான் நெறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே நெறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒண்ணு ஒண்ணா க்ளோஸ் ஆயிட்டு வந்துருச்சு. நான் பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டேன். 100 பேர், 200 பேர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 பேர், 20 பேர் தான் வேலை செஞ்சுட்டு சிலருக்கு. வேலைக்கு போயிட்டுருந்தேன். நல்ல ஒரு ப்ரொஃபைல்ல இருந்தாங்க நானு. அது என்னமோ தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உடம்பு கொஞ்சம் இதா போச்சு, அது போச்சு. அப்படியே வேலை மாறி இப்ப எனக்கு வேலையும் சரியா கிடைக்க மாட்டேங்குது. சாதாரண ஒரு ஒரு ஜிஎம் ஜெனரல் மேனேஜர் லெவல்ல இருந்த நானு ஒரு மேனேஜர் லெவல்ல கூட இப்ப எனக்கு வேலை கிடைக்கல. சிலர் வந்து லேண்ட் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க பார்த்தீங்களா? இவங்க கிட்ட தான் அவங்க லேண்ட் வாங்கி குடுக்குறாங்க. அவங்க கிட்ட இவங்க லேண்ட் வந்து சார் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்லி நம்மள கழட்டி விட்டா நம்ம ஃபோன் ஆன்ஸர் பண்ண மாட்டோம். நேர்ல போய் கேட்டா கூட, இல்லங்க எனக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சமாளிச்சுடுறாங்க. வாழ்க வளமுடன். நான் நெறைய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே நெறைய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒண்ணு ஒண்ணா க்ளோஸ் ஆயிட்டு வந்துருச்சு. நான் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டேன். 100 பேர், 200 பேர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 பேர், 20 பேர் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு நல்ல பிசினஸ் மேக்னெட்டா இருந்தேன். நல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு பிசினஸ்லாம் டல் ஆகி நான் இப்போ ஒரு வேலைக்கு போற மாரி சூழ்நிலை கிரியேட் ஆயிருக்கு. சிலருக்கு. வேலைக்கு போயிட்டுருந்தேன். நல்ல ஒரு ப்ரொஃபைல்ல இருந்தாங்க நானு. அது என்னமோ தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உடம்பு கொஞ்சம் இதா போச்சு, அது போச்சு. அப்படியே வேலை மாறி இப்ப எனக்கு வேலையும் சரியா கிடைக்க மாட்டேங்குது. சாதாரண ஒரு ஒரு ஜிஎம் ஜெனரல் மேனேஜர் லெவல்ல இருந்த நானு ஒரு மேனேஜர் லெவல்ல கூட இப்ப எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. பல காரணங்கள் இருக்கு. இப்ப டெக்னாலஜி டெவலப் ஆனது, இந்த மாரி பல காரணங்கள் இருந்தாலும், என்னோட ஃபீல்டுக்கும் அதாவது நம்மளோட ஃபீல்டுக்கும் நீங்க வொர்க் பண்ண ஃபீல்டுக்கும் டெக்னாலஜிக்கும் பெரிய சம்மந்தம் இல்ல. நான் டெக்னாலஜி லெவல்ல டெவலப்பும் ஆயிருக்கிறேன். இருந்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலைக்கு ஏத்த ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது. சம்பளம் சரியா வர மாட்டேங்குது. பதவி உயர்வு சரியா கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாரி பிஸ்னஸ், வேலை, பொருளாதாரம், வருமானம் இதுல வந்து தடையாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு தொழில் கட்டு இருக்குன்னு அர்த்தம். தொழில் கட்டுனா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு தானே தொழில் கட்டு. பிஸ்னஸ் பண்றது தொழில் அப்படின்னாலே நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ, அதாவது நீங்க பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்க என்ன உங்களோட பொருளாதாரத்துக்காக நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரிங்க. சிலர் வந்து ஷேர் மார்க்கெட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆயிட்டே வருது. இப்ப கடன் அதாவது லாஸ்ல போயிட்டு இருக்கு. சிலர் வந்து லேண்ட் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க பார்த்தீங்களா? இவங்க கிட்ட தான் அவங்க லேண்ட் வாங்கி குடுக்குறாங்க. அவங்க கிட்ட இவங்க லேண்ட் வாங்கி குடுக்குறாங்க. வராங்கங்க ஆளுங்க என்கிட்ட வராங்கங்க. வந்துட்டு என்கிட்ட பேசுறாங்க. அந்த லேண்ட் நான் காமிக்கிறேன். போறாங்க, பார்க்குறாங்க. லேண்ட்லாம் சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. இதோ நான் 2 நாள்ல உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. அட்வான்ஸும் பே பண்ணிடுறாங்க. 4 நாள் கழிச்சு நம்ம கான்டாக்ட் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. டைரக்ட்டா அவங்க டீல் பண்ணிக்கிறாங்க. ஒண்ணு டைரக்ட்டா அவங்க 2 ஓனர்ஸ் டீல் பண்ணிக்கிறாங்க. அதாவது வாங்குறவங்களும், விக்கிறவங்களும் டீல் பண்ணிக்கிறாங்க. நம்மள வந்து சார் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்லி நம்மள கழட்டி விட்டா நம்ம ஃபோன் ஆன்ஸர் பண்ண மாட்டோம். நேர்ல போய் கேட்டா கூட, இல்லங்க எனக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சமாளிச்சுடுறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு நீங்க மாத்தி குடுக்குறீங்க பார்த்தீங்களா ஆள். உங்களுக்கு கமிஷன் குடுக்கணுன்றதுக்காக அந்த பணத்த சேவ் பண்றதுக்காக அந்த மாரி பண்ணிடுறாங்க. சிலருக்கு உங்க மூலியமாவே தான் வராங்க. எல்லாமே பார்த்து ஓகே சொல்லிடுறாங்க. 2 நாள்ல பேமெண்ட் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணா இல்லங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்றாங்க. லேண்ட் விக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, திடீர்னு விலை அதிகமா சொல்லி இன்னும் ஒரு ரூ. 2,00,000 எக்ஸ்ட்ரா வச்சு வித்துருங்க. அப்படி சொல்றாங்க. அந்த மாரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் டீல் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. சில இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து இன்சூரன்ஸ்க்காக போய் பேசுறாங்க. அவங்க நல்லதுக்காக தான் பேசுறாங்க. பேசி எல்லாமே முடிக்கிறாங்க. எல்லாமே க்ளோஸ் பண்றாங்க. ஓகே டீடைல் எல்லாமே சொல்லிட்டாங்க. நாளைக்கு காலைல வாங்க நான் அக்ரீமெண்ட் சைன் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. காலையில போனா இல்ல சார் நீங்க இப்போ வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதாவது நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் எல்லாமே கிளைமாக்ஸ் வரலும் போகுதுங்க. இருந்தாலும் இவன் என்னமோ தெரியல. கடைசியில வந்து வேணான்னு சொல்லிடுறாங்க. நம்ம டீல் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இல்ல சம்டைம்ஸ் அவங்களே டைரக்ட்டா டீல் பண்ணிக்கிறாங்க. இந்த மாரி உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வராம, உங்களுக்கு வர வேண்டிய பிசினஸ் வராம தடைபடுகிறது அப்படின்னாலே தொழில் கட்டு இருக்குன்னு அர்த்தம். சிலர் பரம்பரையா தொழில் பண்ணிக்கிட்டே வருவாங்க. பெரிய பெரிய லெவல்ல வச்சிருப்பாங்க. உங்க தாத்தா பெரிய லெவல்ல வச்சிருப்பாங்க. அவங்க அப்பா பெரிய லெவல்ல நீங்களுமே பெரிய லெவல்ல நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப அப்படியே வேலைக்கு அப்படியே ஆளுங்க கம்மியாயிட்டே வருவாங்க. ரொம்ப டல் ஆயிடுச்சு. இப்ப 2, 3 பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு இருப்பாங்க. சில நேரங்கள்ல சிலருக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? வேலையே இருக்காதுங்க. ஆளு வந்து உட்காந்துருப்பாங்க. 2 நாள் உட்காந்துருப்பாங்க. 2 நாள் நம்ம என்ன பண்ணுவோம்? வேலைக்கு ஆள் இல்லன்னா நம்ம கூலி குடுத்தாகணும். சம்பளம் குடுத்தாகணும். நம்ம சம்பளம் குடுத்துருவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நீங்க வேலை வர மாரி எனக்கு சொல்லுங்க. நான் ஊருக்கு போறேன்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அவங்க அந்த பக்கமே பஸ் ஏறுவாங்க. நமக்கு அப்பதான் ஃபோன் வரும். சார் இந்த ஒரு ஆர்டர் இருக்கு வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு பிசினஸ் இல்லாதபோது ஆளுங்க இருப்பாங்க. பிசினஸ் வரும்போது ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்பதான் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். சார் இப்பதான் வந்து உங்களுக்கு வேலை வந்திருக்கு. வாங்கன்னா சார் நான் 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க கிட்ட நம்ம வேலை வாங்கி வச்சுருவோம். வாங்கி வச்சு 2 நாள் கழிச்சு அவர் கால் பண்ணா, சார் இன்னும் ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க நான் வந்துடுறேன்பாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் லேட்டா வருவாங்க. வரதுக்குள்ள இவங்க நமக்கு ஆர்டர் குடுத்தாங்க பாருங்க, அவங்க அர்ஜென்ட் பண்ணி எனக்கு வேலை வேணும் நான் வேற இடத்துல குடுத்துறேன்னு சொல்லி நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. சார் நீங்க தானே குடுத்தீங்க அதுக்கு மறுபடியும் 2 நாள் இந்த மாதிரி பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. பலருக்கு வாழ்க்கையில அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஆள் இருக்கும்போது பிசினஸ் வரல, பிசினஸ் இருக்கும்போது ஆள் வரல. இந்த மாதிரி பல தொல்லைகள் இருந்துட்டு இருக்கு. ஆள் இருக்கும்போது பிசினஸ் வரல, பிசினஸ் இருக்கும்போது ஆள் வரல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குங்க. என்னதான் பண்ணுதுன்னு தெரியல. நானும் எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணி பார்த்துட்டேன். என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். இருந்தாலும் எனக்கு அது மாதிரி வரமாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றீங்களா?
உங்களுக்காகத்தான் இந்த தொழில் கட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாமே தொழில் கட்டுல வரும். கட்டு அப்படின்னா யாரோ ஒருத்தங்க நம்ம பேர்ல வந்து செய்வன செஞ்சு வச்சுட்டாங்க, நம்ம மேல கந்திருஷ்டி வச்சுட்டாங்க, நமக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது ஒரு காரணம் தான். அதை தவிர நமது முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய பல கர்ம வினைகள், நம்ம செய்திருக்கக்கூடிய பல கர்ம வினைகள். என்னங்க கர்ம வினைன்றீங்க, கட்டுன்றீங்க? ஆக மொத்தத்தில் கட்டுங்கிறது என்னன்னா, ஏதோ ஒரு விளைவு மூலியமாக நம்ம வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு, நம்ம தொழில பிசினஸ்ல வேலையில முன்னேற முடியாம இருக்கக்கூடிய தடைகள் தான் கட்டு. புரியுதுங்களா? சரி, இப்போ அந்த தடையை நீக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு தடைகள் உடைபடும், தடைகள் நீங்கும், கட்டு உடைபடும். சிலருக்கு சக்கரா, அந்த உடம்புல சக்கரங்களுக்கு பிறகு 7 சக்கரங்கள், 7 சக்கரங்கள்லேயே கட்டு போட்டுருக்காங்க. அது நம்ம செஞ்ச விஷயமா இருக்கும். நம்ம என்னத்தை செஞ்சுட்டோம் அப்படின்ட்டிங்களா? நம்ம எல்லாருக்கும் நல்லதான் செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு பாதகமாக அமையும், மற்றவங்களுக்கு சாதகமாக அமையும், நமக்கு பாதகமாக அமையும். அந்த பாதகமாக அமையறதுனால நம்மளால வாழ்க்கையில பெரிய லெவலில் முன்னேற முடியாது. சரி, இது நமக்கு பெருசாக தெரியாது. ஜாதகத்தில் பார்த்தா சொல்லுவாங்க, ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இந்த கோயில் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலெலாம் போயிட்டு வரும். ஓகே, ஓரளவு நல்லா தாங்க இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் என்ன தெரியல, நான் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு பெரிய லெவலில் டெவலப் ஆக முடியலன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய தடை இருக்குது பாருங்கள், இந்த கட்டுன்னு சொல்லக்கூடிய தடை, இதை உடச்சி எடுத்தால் தான், இது நீக்கினா மட்டும்தான், இது சரி பண்ணால் மட்டும்தான் அந்த ஜாதகத்தால் வரக்கூடிய பலன்கள், நமக்கு நல்ல பலன்கள் வருது பாருங்க, அதையும் வாழ்க்கையில் முன்னேற்றிக்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, இப்போதாங்க ஒரு வீடு குடி போனோம் நல்லா இருந்துச்சுங்க, அது என்னமோ தெரில, ஒரு யாருக்கோ ஒரு உணவு கொடுத்தேன், ஏதோ ஒரு செஞ்சேன், ஏதோ நல்லதாங்க மற்றவங்களுக்கு செஞ்சேன், அந்த செஞ்சதுக்கு அப்புறம் இருக்குது பாருங்க, எனக்கு என்னமோ தெரியல, பிஸ்னஸில் கொஞ்சம் டல்லாக இருக்குது. நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது தான் செஞ்சோம், அவங்களுக்கு அது நல்லதாக இருக்குது, சில நேரங்களில் நமக்கு தடையாகி விட்டது, அதுவே தடையாகி வரும், அதுவே கட்டுதாங்க. ஆக மொத்தத்தில் கட்டுங்கிறது வந்து நம்ம செய்த செயல்கள் மூலியமாக இருக்கலாம், நமக்காக மற்றவங்க செய்த செயல்களாக இருக்கலாம், மற்றவங்கன்னா செய்வன செய்கிறது, அந்த மாதிரி பிளாக் மேஜிக் செய்கிறதாக இருக்கலாம், இல்லை நம்ம ஜாதகப்படி கட்டு கூட இருக்கலாம். ஜாதகத்தில் எப்படிங்க கட்டு கண்டுபிடிக்கிறது இருக்குது, சரிங்களா? நம்ம முன்னோர்கள் செய்த விளைவுகள் இப்போ மேபி சமீபமாக நடக்கலாம். அது எப்பயோ செஞ்சாங்களே, எங்கள் தாத்தா பாட்டிலாம் சேர்த்து பல வருஷம் ஆச்சுங்க. அது எப்படி கட்டு இப்போ தான் வருதுன்றீங்க? இவ்வளோ நாள் அதே பிஸ்னஸ் தான் பண்ணி நல்லா தானே இருந்தேன், அதே பிஸ்னஸ் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நல்லா டெவலப் ஆகி திடீர்னு ஏன் உங்களுக்கு டவுன் ஆகுது? நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வளர்ந்துக்கிட்டு நல்ல செழிப்பாக இருந்த நீங்கள், நல்ல வேலையில் பொசிஷனில் இருந்த நீங்கள் திடீர்னு ஏன் டவுன் ஆகுது? எல்லாத்துக்குமே காரணங்கள் இருக்குது. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேங்க. ஒரு மரம் இருக்குது, மரத்தோட வேர் நிறைய பூமி கடியில் இருக்குது, மரத்துக்குள்ள அந்த மேலே பார்த்தீங்கன்னா கிளைகள் நிறைய இருக்குது. ஒரே ஒரு கிளை மட்டும் காஞ்சி போச்சு, ஒரு கிளை மட்டும் ஏதோ வாடி போச்சு, ஒரு கிளை மட்டும் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் அப்படியே உடையிற மாதிரி இருக்குது, உடஞ்சி போச்சு. இந்த கிளைக்கு கீழே இருக்க வேருக்கும் சம்பந்தம் இருக்கு. எந்த வேரோட பாதிப்பு இந்த கிளையை டேமேஜ் பண்ணுது? அப்போ எந்த வேர் எந்த கிளை கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி எந்த கர்மா, யாரோட கர்மா எப்போ நமக்கு வாழ்க்கையில் வந்து வேலை செய்யுது நமக்கு தெரியாது. இதையும் கண்டுபிடிக்க முடியாது, அதையும் கண்டுபிடிக்க முடியாது. சரி, அப்போ என்னதான் செய்யணும்? அப்போ மொத்தமாக மரத்துக்கு எப்படி எல்லாத்தையும் நல்லது செய்கிறோம், உரம் போட்டு பாதுகாப்புலாம் செய்கிறோம் பாருங்க மொத்தமாக. அதே மாதிரி நம்ம கர்மாவை, எந்த கர்மா எப்போ வேலை செய்யுது நமக்கு தெரியல, அப்போ ஏதோ ஒரு விஷயம் செய்தால் நம்ம வாழ்க்கை முன்னேறும். அந்த என்ன விஷயன்றதை தான் நம்ம பயிற்சி வகுப்பாக சொல்லித்தர போகிறோம். குலதெய்வ கட்டு, குடும்பக்கட்டு, தொழில் கட்டு, தனி மனிதனுக்கு கட்டு, சொன்ன பாருங்க சக்கரங்களுக்கு கட்டு, இந்த மாதிரி என்ன கட்டு என்ன தடைகளாக இருந்தாலும் அந்த தடையை உடச்சி எடுக்கிறதுக்காக பயிற்சி வகுப்புகள் இருக்குது. வர 21ஆம் தேதி அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 3 நாள் பயிற்சி வகுப்பு, ஒரு பயிற்சி வகுப்பு 3 மணி நேரம் நடக்கும். முதல் 50 நபர்களுக்கு மட்டும் இதோட ஃபீஸ் வந்து 1234 ரூபாய். 1 2 3 4 சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் நீங்கள் இமீடியட்டாக பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, உங்கள் நம்பர் சொல்லுங்கள், அதை குரூப்பில் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். சரி, அப்போ 50 பேருக்கு அப்புறம் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 2220 ரூபாய் இதோட ஃபீஸ். இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல நேரம் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அதில் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கோங்க. இப்போ சொன்னதை நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம். வேறு எந்த டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க, கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள், வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம். வாழ்க வளமுடன்.